வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பல்லவன் கிட்ட அவங்க அம்மா வேறன்ற உண்மையை சொன்னதுனால நடேசன் மேல பயங்கர கோவமாயிடுறாரு சோழன். அவரோட பனியனை கொத்தா பிடிச்சிக்கிட்டு முகத்துல குத்துறதுக்கு முஷ்டு பிடிச்சு நிக்க நடேசன் அசையாம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே பல்லவனுக்கு கிடைச்ச அதிர்ச்சியில நிலாவும் அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பாவையே அடிக்க போறாரேன்னு பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல சேன்னு கையை எடுத்துக்கிற சோழன், அறிவு இருக்கா ஐயா உனக்கு? எப்ப எதை சொல்றதுன்னு தெரியவே தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்க, ஏய் என்னடா நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? என்னமோ வீட்டு மேல இடி விழுந்து வீடே ரெண்டா போன மாதிரி கத்துறீங்க அப்படின்னு நடேசன் ஹை பிச்சில் கத்த, எதுக்கு இப்ப இவங்கிட்ட சொல்லணும்? இத்தனை நாள் இவனுக்கு தெரியாம தானே இருந்துச்சு, இப்ப நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சோழன் கத்த, பல்லவன் பரிதாபமா நின்னுட்டு இருக்காரு. என்ன, ரெண்டு பொண்டாட்டிய கட்டி பிள்ளைய பெத்துட்டா பெருமையா உனக்கு? ஏதோ சாதிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டே போற அப்படின்னு சோழன் கத்த, டேய் என்னடா அவன் என்னடா நான் என் சட்டையை பிடிச்சிக்கிட்டு கேட்குறான், வேற என்ன சொல்ற அப்படின்னு நடேசன் கத்த, சட்டையை பிடிச்சி கேட்டா சொல்லிடுறதா அப்படின்னு சோழனும் கத்த, ஆமாண்டா சும்மா எங்கிட்டயே வந்து கேள்வி கேளுங்க எல்லாரும், உங்களை யாரடா போட்டோவை காட்ட சொன்னது? போட்டோவை தூக்கி அவன் கையில கொடுத்துட்டீங்க, அவன் கேள்வி கேட்க மாட்டான்? கேட்டான்ல, என்ன சொல்றது? என்ன சொல்ற? அவன் கேட்ட கேள்விக்கு என்ன சொல்ற? உண்மையை தாண்டா சொல்ல முடியும். பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு எங்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்களா? என்னைக்கு இருந்தாலும் தெரிய போற உண்மை தாண்டா அது இன்னைக்கு தெரிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். பெருசா வந்து ஏன் சட்டையை பிடிக்கிற? ஆளை சைஸையும் பாரு. போட்டோவை தூக்கி பொடி பையன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம கிட்ட வந்து கேள்வியை கேட்டுட்டு இருக்கானுங்க. கேள்விய ராஸ்கல்ஸ் அப்படின்னு கத்திக்கிட்டே நடேசன் வெளியே போய் சட்டையை எடுத்து போட்டுட்டு கிளம்பிடுறாரு. பல்லவன் அப்படியே பெருமூச்சு வாங்கிட்டு சிலையா நிக்க, யாருக்கும் எப்படி அவனை சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. அண்ணே, நான் உன் தம்பி இல்லையாண்ணே அப்படின்னு சேரன் கிட்ட கேட்க, டேய் அப்படின்னு கண்ணை தொடச்சிக்கிட்டு, நீ எங்க தம்பி இல்லைன்னு யாருடா சொன்னது? அவர் சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லடா, நம்ம அம்மா தான் உனக்கும் அம்மா, அவர் ஏதோ குடிச்சிட்டு உளர்றாரு அப்படின்னு சேரன் சொல்ல, ஏன்னு இப்படி பொய் சொல்ற? எல்லாரும் கோவப்படுறதுல இருந்தே தெரியுதுன்னு, உங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கு. ஐயோ, நமக்கெல்லாம் ஒரே அம்மா இல்லையாண்ணே? உங்களுக்கு வேற அம்மா, எனக்கு வேற அம்மாவா? ஏன்னு இதை யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு ரொம்ப உடைஞ்சு போய் கேட்க, டேய் விடுறா, அம்மா வேற வேறையா இருந்தா என்னடா? நீ தான் எங்க 3 பேருக்கும் தம்பி, நாங்க 3 பேரும் தான் உனக்கு அண்ணன், அவ்வளவுதான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏன் இதை யாருமே என்கிட்ட சொல்லல? எவ்வளவு பெரிய விஷயம், இதை நீங்க மறைச்சிருக்கலாமா? நமக்கெல்லாம் ஒரே அம்மா இல்லைன்னு சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு பல்லவன் அழ நிலாவுக்கு அழுக வருது. டேய் பல்லவா, அம்மா வேறையா இருந்தா என்னடா, அப்பா ஒருத்தர் தானே, விட்ரா பல்லவாங்கிறாரு சோழன். எந்த நேரத்துல பாத்திரத்தை தேட ஆரம்பிச்சோமோ தெரியல, தேவையில்லாததெல்லாம் பார்த்து தேவையில்லாததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, டேய் முதல்ல இந்த போட்டோவெல்லாம் எடுத்து உள்ளர வைங்கடா, இதனாலதான் எல்லா பிரச்சனையும், எடுத்துட்டு போன சேரன் சொல்ல, பாண்டியன் கண்ணை தொடச்சிட்டு வேக வேகமா வந்து அந்த ட்ரங்க் பெட்டியை உள்ளர தூக்கிட்டு போறாரு. அதுக்கு மேல நிக்க முடியாதுன்ற மாதிரி இருக்க பல்லவன் மெல்ல நடந்து வந்து அங்க இருக்க சோஃபால உட்காந்துக்கிறாரு. சேரனும் பக்கத்துல உட்காந்து தோல்ல கைய வச்சு, பல்லவா அழாதடா பல்லவா அப்படின்னு தலையில கழுத்துலன்னு தடவி கொடுக்கறாரு. அண்ணே ஏன்னு இதை யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு பல்லவன் கேட்டுட்டு இருக்க, கரெக்டா கேட்குறாரு பாண்டியன். ஏண்டா இது உனக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுது? உனக்கு தெரியவே தேவையில்லைன்னு நினைச்சோம், இப்ப அந்த ஆளால எல்லாமே தெரிஞ்சு போச்சு, அதனால இப்ப என்னடா மாறிடுச்சு அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்லன்னு அந்த ஆளு எங்க அம்மாவை எங்க இருந்தோ கூட்டிட்டு வந்திருக்கான், அவங்க தான் என் அம்மா, இதை ஏன்னு என்கிட்ட சொல்லல அப்படின்னு பல்லவனால மத்த எல்லாருமே வருத்தமா பார்த்துட்டு இருக்க நிலாவும் அழறாங்க. சொல்லுங்கன்னு ஏன்னு சொல்லல அப்படின்னு பல்லவன் மூச்சு திணற மாதிரி அழறாரு. டேய் பல்லவா, அழாதடா பல்லவா, அதெல்லாம் பழைய கதைடா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போறேன்னு தாண்டா உங்ககிட்ட சொல்லல. டேய் நீ எனக்கு அப்பவும் தம்பி தான், இப்பவும் தம்பி தான், இந்த உண்மை தெரிஞ்சதுனால எதுவுமே மாறலையேடா அப்படின்னு பல்லவனோட தாடையை பிடிச்சிட்டு தன் பக்கமா திருப்பி சொல்றாரு சேரன். டேய் பல்லவா, இங்க பாருடா, இப்படி நீ அழுகுற அளவுக்கு இங்க எதுவுமே நடக்கலடா, இந்த உண்மை உனக்கு என்னைக்குமே தெரியக்கூடாதுன்னு தான்டா நினைச்சோம், இப்ப தெரிஞ்சிருச்சு. டேய் யார் அம்மாவா இருந்தா என்னடா, அண்ணனும் பாண்டியனும் சொன்ன மாதிரி இதனால நம்ம வாழ்க்கையில எதுவுமே மாற போறது இல்லடா. பல்லவா புரிஞ்சுக்கோடா, ப்ளீஸ்டா, அழுகையை நிறுத்துடா, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு பல்லவா அப்படின்னு சோழன் ஆறுதல் சொல்றாரு. பல்லவா அழாதடா பல்லவா அப்படின்னு சேரன் ஆறுதல் படுத்திட்டே இருக்க,
அந்த ஆளுக்கு அறிவே இல்ல. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம எதையாவது பேச வேண்டியது. எரிச்சலா இருக்குன்னு கோவப்படுறாரு பாண்டியன். டேய் அழாதடா அழாதடா பல்லவா, நீ அழறத அண்ணனால பார்க்கவே முடியலடா, அழாதடா அப்படின்னு கண்ணை தொடச்சு விட பல்லவன் சேரன் நெஞ்சில் அப்படியே சாஞ்சிக்கிறாரு. எல்லாரும் அழுறத பார்த்து ஆட்டோமேட்டிக்கா அழுதுட்டு இருக்காங்க நிலாவும். டேய் பல்லவா, இங்க பாருடா இங்க பாருடா, அண்ணன் சொல்றதை கேளுடா. இப்ப எதுக்கு அழுவுற நீ? ஒன்னும் இல்லடா, நீ ஏன் தம்பி தாண்டா, அதை யாராலையும் மாத்த முடியாது. இங்க பாரு, உனக்கு இங்க காத்து பத்தல, வேர்க்குது, வா வெளியே போலாம் வா. பாண்டியா இங்க வாடா, இவனை புடி அப்படின்னு சேரன் கூப்பிட பாண்டியன் ஓடி வந்து தம்பியை தாங்கி பிடிச்சிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து எழுந்துடுடா வாடா அப்படின்னு வெளியே காத்தோட்டமா கூட்டிட்டு வர்றாங்க. இப்ப எதுக்குடா அழுதுட்டு இருக்க? அதான் அண்ணன் சொல்றேன்ல அழுவாதடா அப்படின்னு சேரன் ஒரு பக்கமும், டேய் அழாதடா சொன்னா கேளுடா அப்படின்னு பாண்டியன் ஒரு பக்கமும் சமாதானம் பண்ணிக்கிட்டே கூட்டிட்டு வர்றாங்க. நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அழாதடா ஒன்னும் இல்லடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியே வர்ற பல்லவன், எனக்கு 19 வயசு ஆகுது இல்லைன்னு இதுவரையிலும் எனக்கு சொல்லணும்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல அப்படின்னு கேட்க, டேய் அப்படிலாம் இல்லடா அப்படின்னு சேரன் சொல்ல, இதுக்காக தான் இந்த போட்டோவை என்கிட்ட காட்டாம மறைச்சு வச்சிருந்தீங்களான்னு அப்படின்னு பல்லவன் கேட்க, இல்லடா அப்படின்னு சேரனும், டேய் இங்க பாருடா பல்லவா, நீ அழு எவ்வளவு வேணாலும் அழு, ஆனா அழுது முடிச்சிட்டேன்னா அத்தோட இதை விட்டுடுடா. இதுக்கு மேல இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்லடா. சும்மா பின்னாடி போய் அது ஏன் நடந்துச்சு இது ஏன் நடந்துச்சுன்னு கேள்வி கேட்டா உனக்கு தாண்டா கஷ்டம். டேய் இங்க பாருடா, உனக்காக இங்க இருக்கிற எங்களை பத்தி யோசிடா. நீ இப்படி அழுதுட்டு இருக்கதை எங்களால பார்க்க முடியலடா அப்படின்னு பாண்டியன் சமாதானப்படுத்த சமாதானம் ஆகாம தலையாட்டிட்டே நிக்கிறாரு பல்லவன். உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தாண்டா நாங்க எதுவுமே சொல்லல. இந்த உண்மை தெரியாம உன் வாழ்க்கை இத்தனை வருஷமா நல்லா தானேடா இருந்தது, இப்படியே இருக்கட்டும்டா. டேய் எதையாவது தேவையில்லாம யோசிச்சு குழப்பிக்காதடா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. போன இதெல்லாம் மறைக்கிற விஷயமா? இதெல்லாம் என்னால தாங்கவே முடியலன்னு என்ன பல்லவன் அழறாரு. அண்ணே சொல்லேன்னு டேய் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் பல்லவா அழாத பல்லவா என்னடா அப்படின்னு தோல்ல சாச்சிக்கிறாரு. ஆனா பல்லவன் அழறத நிறுத்தவே இல்லை. அவரு தேம்பி தேம்பி அழ, டேய் சொல்றேன்ல அழாதடான்னு. சேரனும் இந்த பக்கம் பாண்டியனும் அழுதுட்டு இருக்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம சோழனும் நிலாவும் அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த உண்மையை யாருமே அவனுக்கு சொல்லக்கூடாதுன்னு நினைச்சோங்க. அம்மா இறந்து அப்பா ஜெயிலுக்கு போயிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் வந்தாரு. வந்த உடனேயே எங்களையெல்லாம் அப்படியே விட்டுட்டு லாரியை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டாரு. ரொம்ப நாளைக்கு வரவே இல்லை. அப்பா வரவே மாட்டார்னு நினைச்சப்பதான் திடீர்னு ஒரு நாள் வந்தாரு. அவர் வரும்போது பல்லவனையும் ஒரு அம்மாவையும் கூட்டிக்கிட்டு தான் வந்தாரு. பல்லவன் அப்ப கை குழந்தையா இருந்தான். அந்த அம்மா யாரு, எப்படி பழக்கம், என்ன ஏதுன்னு எதுவுமே எங்ககிட்ட சொல்லலைங்க. ஊர்க்காரங்க சொல்லிதான் அவங்கள கல்யாணம் பண்ணியோ கல்யாணம் பண்ணாமலோ எங்கேயோ வச்சிருக்காரு. இத்தனை நாளைக்கு அப்புறம் இங்கதான் இங்க கூட்டிட்டு வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. நிலாவும் தேம்பி தேம்பி அழறாங்க. இத்தனை நாள் கழிச்சு அப்பா வர்றாரு. வர்றப்பவே ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணியோ பண்ணாமலோ ஒரு குழந்தையோட கூட்டிகிட்டு வர்றாரு. எங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்களே சொல்லுங்க. அன்னைக்கு அவரை பார்க்கவே ரொம்ப வெறுப்பா இருந்துச்சுங்க. எங்க அம்மாவை கொன்னுட்டு வேற யாரையோ கூட்டிட்டு வந்திருக்காருன்னு அவர் மேல எங்களுக்கு பயங்கர கோபம் வந்ததுங்க. அன்னைய நிலைமைக்கு எங்களுக்கு பல்லவனை பாக்குறதுக்கே பிடிக்காம தாங்க இருந்தது. அப்ப பல்லவன் என்ன நினைச்சான்னு தெரியல. வந்த அன்னையில இருந்து எங்க கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டான். அவன் அப்ப சின்ன குழந்தை, அவனை எப்படிங்க வெறுக்க முடியும்? ரொம்பவே சோகமா இருந்த எங்களுக்கு அவன் சிரிக்கிறது, அவன் பேச முயற்சி பண்றது, இதுல எல்லாம் தாங்க எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியே கிடைச்சது. அந்த ஆள் பண்ணின தப்புக்கு இவன் என்னங்க பண்ணுவான்? அந்த அம்மா என்ன நினைச்சாங்களோ தெரியல. கொஞ்ச நாள்ல அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. அம்மா போயிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிற வயசுல அவனும் இல்ல. அவனுக்கு விவரம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லணும்னு நாங்களும் இதெல்லாம் யோசிச்சதும் இல்ல. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கெல்லாம் அவனுக்கு அண்ணன்னு சொல்லிதாங்க வளர்த்தோம். இந்த உண்மை என்னைக்குமே அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு எங்களுக்குமே நாங்க சொல்லிக்கிட்டோம். ஏன் இப்படி ஒரு சமயத்துல இன்னைக்கு தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியலங்க. பல்லவன் ரொம்ப பாவங்க, எப்படி அழறான் பாருங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லி முடிக்கிறாரு சோழன். இங்க பல்லவன் நிறுத்தாம அழுதுகிட்டே இருக்காரு. அதுக்கு மேல நிக்க முடியாம, டேய் பல்லவா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடி போய் ஏற்கனவே கட்டி பிடிச்சு அழுதுருக்க 3 பேரையும் சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிறாரு சோழன். டேய் அழாதீங்கடா அழாதீங்க அப்படின்னு தம்பிங்க ஒருத்தருக்கும் தட்டி கொடுக்கறாரு சேரன். 4 பேரும் ரொம்பவே அழுதுட்டு இருக்க நிலாவும் ஏங்கி ஏங்கி அழறாங்க. டேய் பல்லவா அப்படின்னு சேரன் எழுப்பு முயற்சி பண்ண
நான் தம்பி இல்லையாங்கிறாரு அவரு. டேய் என்னடா சொன்னேன்னு சோழன் அறைய போறாரு. நான் தம்பி இல்லையா அப்படின்னு கேட்க, அப்படியே போட்டனா பாரு, யாரா சொன்னா நீ எங்க தம்பி இல்லைன்னு அப்படின்னு சோழன் கத்துறாரு. டேய் இங்க பாருடா, எங்க 3 பேரோட கடைசி மூச்சு இருக்கிறவர்களும் நீதான்டா எங்க தம்பி அப்படிங்கிற பாண்டியன் டக்குன்னு பல்லவனை கட்டி பிடிச்சிட்டு தலையில தடவி கொடுத்து அழறாரு. முன்னாடி ரவுண்டா நின்று அழுதுட்டு இருந்த 4 பேரும் இப்போ ஒரு லைன்ல நின்று அழுதுட்டு இருக்காங்க. 3 பேரும் பல்லவனுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆறுதலை கொடுக்குறாங்க. பல்லவன் காலேஜுக்கு கிளம்பி போயிட்டு இருக்க எதிரில் நடேசன் வர்றாரு. பார்த்த உடனே பயங்கர கடுப்பாகிற பல்லவன் கொஞ்சம் ஒதுங்கி அவர் பாட்டு கடகடன்னு போக, துரைக்கு என்ன இன்னும் கோபம் தீரலையா? அம்மா வேறையா இருந்தா என்ன, யாரும் ரோட்ல தூக்கி போட்டுடலையே அப்படின்னு கேட்க, பல்லவன் பயங்கர கோவத்தோட இருக்கவர் திரும்பி வந்து, யோ எல்லா பிரச்சனையும் உன்னாலதான் ஐயா, எதுக்கே இதை என்கிட்ட சொல்லலன்னு கத்துறாரு. சொன்னா துரை என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு கூலா கேக்குறாரு நடேசன். உன் விஷயத்துக்கு நீ எத்தனை பேரை வேணா கல்யாணம் பண்ணிக்கோ, அது எனக்கு தேவையே கிடையாது. ஆனா என் அண்ணனுங்க என் சொந்த அண்ணனுங்க இல்லைன்னு இப்பதானே எனக்கு தெரிஞ்சது. அவங்க அம்மா வேற ஏன் அம்மா வேறன்னு தெரியும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? யோ நீ எனக்கு அப்பா தானேயா, இத நீ என்கிட்ட சொல்லி இருக்கணும்ல. என் அண்ணன்கன்ற உரிமையில அவங்கள நான் நிறைய கேட்டு கஷ்டப்படுத்திட்டேன். நான் யாரோன்னு தெரிஞ்சிருந்தா அவங்ககிட்ட இப்படிலாம் கேட்டு கஷ்டப்படுத்தி இருக்க மாட்டேன்ல. சேரன்னு சோழன்னு பாண்டியன்னு இவங்க யாருக்குமே எனக்கு எதுவுமே செய்யணும்னு அவசியமே இல்லையே. அவங்க எதுக்கு எனக்கு எல்லாமே செய்யணும்? நீ இதெல்லாம் சொல்லி இருக்கணும்ல, நான் யாரோன்னு சொல்லி இருக்கணும்ல. எங்க இருந்தோ ஒரு பொம்பளைய கூட்டிட்டு வந்த, அவங்க பையன் தான் நான் சொல்லி இருக்கணும்ல அப்படின்னு பல்லவன் கத்த. ஆமா இவர் பெரிய இவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. இப்பதான்டா முளைச்சிருக்கிற, பிறந்தவனையே சொல்லிடுவாங்களான்னு கேக்குறாரு நடேசன். யோ உனக்கு என் நிலைமை புரியுதா இல்லையா அப்படின்னு பல்லவன் கேட்க, டேய் என்னடா பெரிய புடலங்கா நிலைமை, காலேஜுக்கு தானே போற போ அப்படின்னு நடேசன் சொல்ல, என் அண்ணனுங்க பாவம்யா, இந்த ஊர்ல எல்லாரும் இவன் பொண்டாட்டிய கொன்னுட்டு வேறொரு பொம்பளைய கூட்டிட்டு வந்தான்னு சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் ஞாபகம் வந்து எனக்கு உன் மேல இன்னும் கோபம் வருது. நீ என் அண்ணன்களோட அம்மாவை கொன்னுட்டு வேற யாரையோ கூட்டிட்டு வந்திருக்க, அவங்களுக்கு தான் நான் பிறந்திருக்கேன். ஆனா என் அண்ணனுங்க என்ன அவ்வளவு பாசமா பாத்துக்கிறாங்க. இது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும்னு தெரியுதா? இப்ப எங்க அம்மா யாரு, இருக்காங்களா இல்லையா, அவங்கள எங்க இருந்து கூட்டிட்டு வந்த, கல்யாணம் பண்ணனியா இல்லையா, இப்படி எதுவுமே எனக்கு தெரியல. நான் யாருங்கிற கேள்வியே என்ன கொள்ளுதியா. எனக்கு நினைச்சாலே அவ்வளவு அவமானமா இருக்கு. இந்த உண்மை ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? அவங்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறதுக்கான காரணமே இதுதான் இல்ல? நான் ஒரு கேவலமான ஆளு, அதனால தானே எல்லாரும் என்ன அப்படி பாக்குறாங்க. என் அண்ணனுங்களுக்கு நான் தம்பின்னு நான் நேத்து வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் அவங்களுக்கு சொந்த தம்பியே இல்ல. அவங்க 3 பேர் தான் அண்ணன் தம்பிங்க, நான் யாரோ இல்ல அப்படின்னு பல்லவன் ரொம்ப வேதனையோட கேட்க, அந்த வலி நம்மளுக்கும் புரியுது. டேய் போடா, சும்மா ரோட்ல நின்னுகிட்டு தேவையில்லாம பேசிட்டுப்பா அப்படின்னு நடேசன் மிரட்ட, போச்சு எல்லாமே போச்சு. ஏற்கனவே அந்த வீட்டு மேல எனக்கு ஒரு பிடிப்பே இல்லாம இருந்தது. இப்ப எனக்கும் அந்த வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. யாருமே இல்லாத இடத்துல என்ன தனியா விட்ட மாதிரி இருக்கியா? இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, போயா அப்படின்னு அழுதுகிட்டே பல்லவன் கண்ணை தொடச்சிட்டு போறாரு. இன்னும் 1 or 2 வீக்ஸ்ல சர்டிபிகேட்ஸ் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போல இருந்து இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு தாண்டி இருக்கேன். உனக்கு தெரிஞ்ச கம்பெனில வேகன்சி ஏதாவது இருந்தா சொல்றியா அப்படின்னு நிலா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போன்ல கேட்டுட்டு இருக்க. ஓடிடி கன்ஸ்ட்ரக்ஷன்ல நிறைய வேகன்சி இருக்கு பாத்தியான்னு கேக்குறாங்க உங்க ஃப்ரெண்டு. நானும் நெட்ல பார்த்தேன், அங்கேயும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனா ஃப்ரெஷர்ஸ் எடுப்பாங்களான்னு தான் டவுட்டு. எப்படியாச்சும் சீக்கிரமா வேலைக்கு போகணும். நான் காலேஜ் முடிச்ச உடனே வேலைக்கு போகணும்னு நினைச்சேன்டி. ஆல்ரெடி 3 மாசம் கேப் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நிலா போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு, சரி நான் அப்புறமா கூப்பிடுறேன் பையனு போனை வைக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போக திரும்புறவங்க மறுபடியும் ரோட்டு பக்கம் திரும்பி ரோட்டை பார்த்துக்கிட்டு மொபைல்ல கூப்பிடுறாங்க. த சப்ஸ்கிரைபர் யுவர் காலிங் இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப் அப்படின்னு வர அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. அவங்க மனசுக்குள்ள பல்லவன் பேசினது ஞாபகம் வருது. அந்த பொம்பளை என்ன தூக்கி வச்சிருக்காங்க, அவங்கள பார்த்தாவே எனக்கு பிடிக்கல. இவங்க எதுக்கு என்னைய தூக்கி வச்சு போட்டோ எடுக்கணும், பார்க்க எரிச்சல் ஆகுதுன்னு அப்படின்னு பல்லவன் கத்துனதும், உன் ஆத்தா உன்னை தூக்கி வைக்காம வேற யாரடா தூக்கி வச்சிருப்பா அப்படின்னு நடேசன் கத்துனதும் அவங்க மனசுல வருது. அவங்க பல்லவனுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. இப்ப இந்த ஞாபகம் வந்தவொடனே உடனே சோழனுக்கு கூப்பிடுறாங்க. என்ன நம்மால் ஃபோன் பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜாலியா கால் ஆன் பண்ணி, ஹலோ அப்படிங்க.
எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க நிலா. டிரைவ் பண்ணிட்டு இருக்கேங்க. ஏங்க என்ன பார்க்கணுமா? வீட்டுக்கு வரட்டுமான்னு கேக்குறாரு சோழன். உச்சிக்குற்ற நிலா, ஏங்க இல்லங்க பல்லவன் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்ல சோழனுக்கு முகம் மாறிடுது. என்ன வீட்டுக்கு வரலையான்னு கேட்க, ஆமாங்க அவன் எப்பவும் வர்ற நேரத்தை தாண்டி 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வந்துருவான். ஆனா இன்னும் காணுங்க. அதான் ஒரு மாதிரியா இருந்துச்சுங்கிறாங்க நிலா. ஏங்க பக்கத்துல எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு சோழன் சொல்ல, இல்லங்க காலேஜ் முடிச்ச உடனே ஃப்ரெண்ட்ஸ் வீடு அங்க இங்கன்னு எங்கேயுமே போக மாட்டான். நேரா வீட்டுக்கு தானே வருவான். அப்படி லேட்டா நான் எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவான். நான் இங்க வந்த நாள்ல இருந்தே அப்படிதாங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு டைம் தாண்டிடுச்சு, இன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. அவன் காலையில கிளம்பி போனப்பவே ரொம்ப அப்செட்டா தான் போனான். இப்ப ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு நிலா சொல்ல நெத்திய தேய்க்கிற சோழன், இருங்க நான் காலேஜ் போய் பார்க்குறேன், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்ல, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்களேங்கிறாங்க நிலா. எங்க போனான்னு ஸ்டேரிங்கை தட்டிக்கிட்டு மொபைல் எடுத்துக்கிட்டு அவருக்கு கால் பண்றாரு சோழன். அவருக்கும் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. நிலாவோட மொபைல் ரிங்காக ஆர்வமா எடுத்து பார்க்க அது சேரன். சொல்லுங்க நானு சொல்ல, இல்லப்பா பல்லவன் வந்துட்டானான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேங்கிறாரு சேரன். இல்லன்னு இன்னும் வரல அப்படின்னு நிலா சொல்ல, இன்னும் வரலையா? அவனுக்கு ஃபோன் பண்ண அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சேரன் பதட்டமா சொல்ல, ஆமாண்ணே நானும் அவனுக்கு ஃபோன் பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. அவன் எப்பவும் வர்ற நேரம் தாண்டிருச்சு. இப்பதான் நான் சோழனுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு பார்க்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல, அப்படியாப்பா நானும் வெளியே போய் அவன் எங்க இருக்கான்னு தேடி பார்க்குறேன், ஒருவேளை அவன் வந்துட்டானே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு என்ன அப்படின்னு சேரன் சொல்ல, சரினேங்கிறாங்க நிலா. அனீஷ் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ளர போறாரு சேரன். நிலா ரொம்ப பதட்டமாவே மறுபடி ட்ரை பண்ண, த சப்ஸ்கிரைபர் யுவர் காலிங் இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப்னு தான் வருது. என்ன பண்றதுன்னு டென்ஷனா இப்படி நடந்துட்டு இருக்க. பாண்டியன் வந்து பைக்கை நிறுத்துறாரு. பல்லவா, டேய் பல்லவா அப்படின்னு அவரு கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள போக, இல்ல பல்லவன் இன்னும் வரல அப்படின்னு நிலா சொல்ல, என்ன வரலையான்னு கேக்குறாரு பாண்டியன். சேரன் இப்பதான் ஃபோன் பண்ணாரு, சோழன் கிட்டேயும் சொல்லியிருக்கேன், அவரு காலேஜுக்கு போய் பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. எப்பவும் பல்லவன் டைமுக்கு வந்துருவான், லேட்டானா கூட எனக்கு ஃபோன் பண்ணிடுவான். இப்ப கால் பண்ண அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. காலையில வேற அவன் அப்செட்டா காலேஜுக்கு போனான், இன்னும் வீட்டுக்கு வேற வரல. அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு ரொம்பவே பயமும் வருத்தமுமா நிலா சொல்ல, அதிர்ந்து போற பாண்டியனும் சரி நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன்னு வண்டிக்கிட்ட ஓடுறாரு. பாண்டியனும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிட நிலா மட்டும் தனியா பாவமா நின்னுட்டு இருக்காங்க. நாளைய ப்ரோமோவில் பல்லவன் இன்னும் வீட்டுக்கு வரல, அவன் செல்லு வேற சுவிச் ஆஃப் ஆயிருக்குன்னு நிலா சொன்னுச்சு, அதான் காலேஜுக்கு வந்து பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சேரன் சொல்ல, சோழன் அங்க நின்னுட்டு இருக்காரு. அண்ணே ஏதாவது பிரச்சனையான ஒரு ஸ்டூடெண்ட் கேக்குறாரு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அவன் போன் ஆஃப்ல இருக்கு, எப்பவும் போன் ஆஃப் பண்ண மாட்டான், அதான் நாங்க கேக்குறோம் அப்படின்னு சோழன் சொல்ல, இன்னைக்கு கிளாஸ்ல கூட டல்லா தானே இருந்தான், அவன் மதியமே கிளம்பிட்டானே அப்படின்னு அந்த பையன் சொல்ல, 2 பேரும் அதிர்ந்து போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. சோழன் வண்டியை ஓட்ட சேரன் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து எல்லா பக்கமும் தேடுறாரு. பாண்டியன் ஒரு பக்கம் பல்லவனோட போட்டோவை காட்டி எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காரு. 4 பேரும் ரொம்ப தவிப்போட பல்லவனை தேடிட்டு இருக்க, பல்லவனை எங்கேயும் காணல. பல்லவனை எங்க போனாரு, என்னாச்சுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.